நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த வரி விதிப்பினால் வணிகர்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்று தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமாரும் ஜிஎஸ்டி நாட்டில் ஒரு புதிய முயற்சி என்று வணிக வரித்துறை கூடுதல் செயலாளர் சந்திரமௌலியும் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் சந்தை பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களால் மட்டுமே இப்படி ஒரு வரியை கொண்டுவர முடியும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார். வணிகர்கள், அது சிறு வணிகர்கள், அதே போன்று விநியோகஸ்தர்கள், வியாபார பெருங்குடி மக்கள் நலன்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக 20 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே டர்ன் ஓவர் வருகின்ற அந்த வியாபாரிகள் ஜிஎஸ்டி பருவிலே அவர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று 75 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் செய்கின்றவர்கள் அவர்கள் 1%, 2%, 5%, அதாவது உற்பத்தி, விநியோகம், சேவை, இந்த அடிப்படையில் வரி விகிதம் செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை ஒரு விலக்கோ இல்லை புது வரியோ போடணும்னா ஒட்டுமொத்த ஒரு கன்சென்சஸ் இருந்தால் தான் அது மேலே போட முடியும். ஸோ இதை நம்ம ஸ்டேட்டு தான் லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. சென்டரும் அவங்க பவர்ஸ் டு லெவி டேக்ஸ் ஆர் எக்ஸம் டேக்ஸை எழுந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பூல் சாவரன்டி. அந்த ஒரு புது முயற்சி இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ல. ஒரு வரி குறையுதுன்னா மற்ற எல்லா விலைகளும் அப்படியே கட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சந்தை பொருளாதாரத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இதை போன்ற ஒரு மோசமான ஒரு ஷரத்தை சட்டத்தில் புகுத்த முடியும்.